தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபடுகின்றனர். அப்படி அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக ஆந்திராவில் இருந்து 25 வயது இளம்பெண் தனது வளர்ப்பு தாயுடன் திருவண்ணாமலை நோக்கி வந்துள்ளார். வாழைத்தார் ஏற்றி வந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தில் அவர்கள் பயணித்த நிலையில் ஏந்தல் புறவழி சாலை அருகே 29ஆம் தேதி நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் சரக்கு வாகனத்தை இடைமறித்துள்ளனர். பின்னர் இளம்பெண் மற்றும் அவரது வளர்ப்பு தாயை மிரட்டி கீழே இறங்க சொல்லி தங்களது இருசக்கர வாகனங்களில் அழைத்து சென்றுள்ளனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு வளர்ப்பு தாயை பள்ளத்தில் தள்ளிவிட்டு இளம் பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தையே அதிர செய்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட காவலர்கள் இருவரையும் தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் கைது செய்தனர். அதே வேளையில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக நடந்துள்ள இந்த சம்பவம் தமிழகத்தின் மீதான அழியா களங்கம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழினத்திற்கே தலைகுனிவை ஏற்படுத்திய இந்த கொடுஞ்செயலை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்ணிற்கு நடந்த கொடுமை தொடர்பாக பேசிய மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமாரி, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு மற்றும் கவுன்சிலிங் வழங்கப்படும் என்றும் 10 நாட்களுக்குள் அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார்.